வெல்கம் டு ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நிலக்கடலை சட்னி, அதாவது வேர்க்கடலை சட்னி. இந்த சட்னியில் ரொம்ப சத்து அதிகமானது. குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா ஊட்டச்சத்து மிகுந்த சட்னியாக இருக்கும். குழந்தையும் நல்லா ஆரோக்கியமாகவும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அதை சட்னியை எப்படி செய்யலாம் அதை பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம நிலக்கடலை சட்னி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கடாய் லைட் சூடாக இருக்கல 150 கிராம் அளவுக்கு நிலக்கடலை போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக கிளறி விடணும். அப்பப்போ நல்லா லைட்டாக இப்படி கிளறி விட்டுட்டு அந்த நிலக்கடலையோட தோல் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிறப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி நிலக்கடலையை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு அந்த நிலக்கடலையை அந்த மேல் தோல் நீக்கலாம். இல்லை வேண்டாம் அப்படியே போடுறாப்புனாலும் போட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் லைட்டாக சூடானவுடனே அரை லெமன் சைஸுக்கு புளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். போட்டு 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு அடுத்ததாக காரத்துக்கு தகுந்தாப்படி மிளகாய் ஒரு 4 மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டு இது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற கண்டிஷனில் இந்த சமயத்தில் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா கிளறி விட்டலாம். ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நிலக்கடலை எந்த அளவு போட்டோமோ அதே அளவுக்கு ஆனியன், சின்ன ஆனியனை கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். அதாவது 150 கிராம் நிலக்கடலை போட்டிருந்தோம். நிலக்கடலைக்கு ஈக்குவலாக 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இதில் கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுலாம். இதை 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 பல் பூண்டு அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விடலாம். ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். ஆனியன் நல்லா வணங்கி வந்த உடனே தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கு அடுத்ததாக நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி தேங்காவில் அரை மூடி அளவுக்கு தேங்காயை துருவி இதில் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணி நல்லா கிளறி விடணும். இந்த சமயத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியிருக்கணும். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டணும். கிளறி விட்டு நல்லா ஆற வச்சு இதை ஃபஸ்ட்டு மிக்சியில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த வேர்க்கடலையை அதில் போட்டு நல்லா கொரகொரப்பாக அடித்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம நிலக்கடலை சட்னியை தாளிச்சிடலாம். இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலை காய வச்சு அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரியட்டும். ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நம்ம நிலக்கடலை சட்னியில் இதை போட்டுடலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு அருமையான நிலக்கடலை சட்னி ரெடி. நன்றி, வணக்கம்.